சிறையிலே பயங்கரவாத தடைச்சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டிருக்கின்ற கைதிகளை விடுதலை நோக்கி இன்று இந்த நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அரசியல் கைதிகளின் விடுதலை சம்பந்தமாக சட்ட ரீதியாகவும் அரசியல் ரீதியாகவும் பல விடயங்களை நாங்கள் முன்னெடுத்துள்ளோம். அதில் ஒரு கட்டமான வெற்றிகளையும் கண்டிருக்கிறோம். இருப்பினும் பல அரசியல் கைதிகள் நீண்ட காலமாக 20-30 வருடங்களுக்கு மேலாக அரசியல் ரீதியாக தடுத்து வைக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுடைய விடுதலை சாத்தியமாக்கப்பட வேண்டும். இந்த அரசியல் கைதிகள் மாத்திரமல்ல, இனிவரும் காலத்திலும் கூட பல்வேறு விடயங்களுக்காக நெருக்குவாரங்களுக்காக சவால்களை சந்திக்க வேண்டிய ஒரு நிலைப்பாடு எங்களிடம் இருக்கிறது. அந்த வேளையிலும் கூட எங்கள் மீது சில சமயங்களிலே இத்தகைய சட்டங்கள் பாயலாம். ஆகவே அனைத்து சக்திகளையும் ஒன்று திரட்டி இந்த அரசியல் கைதிகளை விடுவிப்பது மாத்திரமல்ல, அவர்களுக்கு முழுமையான ஒரு மானுட விடுதலையை வழங்குவது மாத்திரமல்ல, எதிர்காலம் நோக்கியதாகவும் இப்படியான சந்தர்ப்பங்கள் எழுமாக இருந்தால் நாங்கள் அதற்கு எப்படி செயலாற்ற வேண்டும் என்பதை திட்டமிட வேண்டிய நிலையாக இந்த சந்தர்ப்பம் அமைகிறது. விடுதலைக்காக குரலற்றோரின் குரல் அமைப்பினால் நடத்தப்படுகின்ற இந்த போராட்ட நிகழ்விலே பங்கு பற்றி அவருடைய விடுவிற்காக வேண்டுவதில் நாங்கள் ஒன்றிணைந்திருக்கின்றோம். கடந்த பல ஆண்டுகளாக பல்வேறு வடிவங்களிலே இந்த கைதிகளுடைய விடுதலைக்காக போராடி இருக்கின்றோம். இன்றைய நாளிலே இன்னும் விசேடமாக ஒரு விடுதலை என்பது எல்லா மக்களும் ஒன்று சேர்ந்து குரல் கொடுக்க வேண்டிய ஒரு விடயம் என்பதை இன்றைய நிகழ்வு எடுத்துரைக்கிறது. கைதிகள் சிறையிலே வாடுபவர்கள் ஒரு சிலருக்காக அவர்கள் தங்களை அர்ப்பணித்து போராடவில்லை, ஒட்டுமொத்த தமிழ் இனத்துக்காக போராடினார்கள். அதனால்தான் அவர்கள் இப்பொழுது சிறையிலே வாடுகிறார்கள். ஆகவே அவருடைய விடுதலைக்காக ஒட்டுமொத்த தமிழர் எல்லாரும் சேர்ந்து உழைக்க வேண்டும் என்பதை வெளிப்படுத்துகின்ற ஒரு நிகழ்வாக இந்த நிகழ்வு இருக்கிறது. எல்லாரும் தங்களுடைய வீடுகளிலே இருந்து தண்ணீரை கொண்டு வந்து மரத்தை நட்டு ஊற்றி வளர்த்து எல்லாரும் ஒற்றுமையாக ஒன்றாக குரல் கொடுக்கின்ற ஒரு சந்தர்ப்பமாக இந்த சந்தர்ப்பம் அமைந்திருக்கிறது. எவ்வாறு சிறை கைதிகள் எங்கள் எல்லாருக்காகவும் போராடினார்களோ, ஆகவே நாங்களும் எல்லாரும் ஒன்றிணைந்து அவருடைய விடுதலைக்காக போராட வேண்டும். தொடர்ந்தும் இப்படியான போராட்டங்களிலே நாங்கள் ஆர்வத்தோடு கலந்து வெகு விரைவிலே அவர்கள் விடுதலை பெற்று வருகின்ற அந்த அழகான காட்சியை நாங்கள் எல்லாரும் காண வேண்டும். அதற்காக தொடர்ந்து உழைக்க வேண்டும் என்று எல்லாரையும் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். எமது தமிழ் அரசியல் கைதிகளை விடுவிக்க கோரியும் ஏற்கனவே சிறைச்சாலைகளில் நடந்த அகோரமான கொடூரமான நிலைகளை எண்ணி துக்கித்து அவர்களுக்காக எங்களுடைய மனவருத்தங்களை தெரிவிக்கவும் இந்த சங்கிலியன் பூங்கா கிட்டு பூங்கா என்று அழைக்கப்படுகின்ற இந்த இடத்திலே நாம் கூடியிருக்கிறோம். எங்கே தமிழர்கள் நாங்கள் வாழுகின்ற இடங்களில் அறம் இருக்கிறது என்று சிந்திக்க நாங்கள் எல்லோரும் அழைக்கப்படுகிறோம். அட்டூழியங்கள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. பல்வேறுபட்ட நிலைப்பாடுகளில் மக்கள் வதைக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக இன்று அந்த அரசியல் கைதிகளுடைய உறவுகள் கண்ணீர் சிந்துகிறார்கள். தங்களுடைய வாழ்வியல் சுமைகளை பற்றி எங்களோடு பேசுகிறார்கள். இத்தனை வருடங்களாக போர் முடிவுக்கு வந்தும் ஏன் இவர்கள் இன்னும் சிறையில் இருக்க வேண்டும் என்ற எத்தனையோ கேள்விகள் மக்களால் கேட்கப்பட்டும் அவர்கள் சிறையில்தான் இருக்கிறார்கள் என்பது உண்மை. நானும் அடிக்கடி சிறைகளுக்கு சென்று அங்கே அவர்களுடைய நலன் விசாரித்து வருகின்ற பொழுது, அங்கே எங்களுடைய சிறைச்சாலைகளை பார்க்கின்ற பொழுது, குறிப்பிட்ட நபர்கள் இருக்கக்கூடிய சிறைச்சாலைகளில் அளவுக்கு அதிகமானவர்கள் வைத்து அங்கே பராமரிக்கப்படுகிறார்கள். அதனால் பல அசௌகரியங்களை அவர்கள் எதிர்கொள்கிறார்கள். ஆகவே நாங்கள் மீண்டும் ஒன்றிணைத்திருக்கிறோம். இது புற்றீசல் போல் இருக்காமல் இந்த கவனஈர்ப்பு போராட்டங்கள் தொடர்ந்து எங்களுடைய மண்ணிலே நடைபெற வேண்டும். இந்த அரசியல் கைதிகளுக்கு விடுதலை கோரி நாம் எடுக்கின்ற முயற்சிகள் அவர்களுக்கு வாழ்வு கொடுக்க வேண்டும். ஏற்கனவே இறந்து போனவர்கள் அவர்களுடைய உறவுகள் நிம்மதியடைய வேண்டும். அதற்காக நாம் எல்லோரும் கரம் கோட்போம். அந்த அரசியல் கைதிகளுக்காக வருந்துவோம். அவர்களுடைய விடுதலைக்கு எங்களால் ஆன முயற்சி எடுப்போம் என்று கூறிக்கொள்ள விரும்புகிறேன். கைது செய்யப்பட்டவர்கள்
இன்னும் 10 பேர் இன்னும் சிறைச்சாலைகள் வாடுகின்றார்கள். ஆனால் இலங்கை அரசாங்கத்தை பொறுத்தவரையில் அரசியல் கைதிகள் என்று யாரும் இல்லை என்பதை உத்தியோகபூர்வமாக நீதியமைச்சரும் பாராளுமன்றத்தில் அறிவித்திருக்கின்றார்கள். ஆகவே ஏற்கனவே கூறியது போல இந்த அரசாங்கம் பதவிக்கு வருவதற்கு முன்பாக பாராளுமன்றத்தில் எதிர்த்தரப்பில் இவர்கள் இருந்த பொழுது பயங்கரவாத தடைச்சட்டம் நீக்கப்பட வேண்டுமென்று இவர்கள் குரல் கொடுத்து வந்திருக்கின்றார்கள். ஆனால் ஆட்சிக்கு வந்து இப்பொழுது 10 மாதங்கள் முடிந்துவிட்ட நிலையிலும் கூட பயங்கரவாத தடைச்சட்டம் நீக்கப்படவும் இல்லை. பயங்கரவாத தடைச்சட்டத்துக்கு பதிலாக இன்னும் ஒரு பயங்கரவாத தடைச்சட்டத்தை கொண்டு வருவது பற்றித்தான் அவர்கள் ஆலோசித்து கொண்டிருப்பதாக கூறுகின்றார்கள். ஆகவே இந்த அரசாங்கத்தை பொறுத்தவரையில் அவர்கள் தமிழ் மக்களுக்கு கொடுத்த உறுதிமொழிகளும் சரி, சிங்கள மக்களுக்கு கொடுத்த உறுதிமொழிகளும் சரி, எந்த உறுதிமொழிகளும் காப்பாற்றப்படவில்லை என்பதுதான் உண்மையான விடயமாக இருக்கிறது. அது பயங்கரவாத தடைச்சட்டமாக இருக்கலாம், அல்லது ஒரு புதிய அரசியல் சாசனத்தை கொண்டு வருவதாக இருக்கலாம், மாகாண சபை தேர்தல்களை நடத்துவதாக இருக்கலாம். அனைத்து உறுதிமொழிகளும் இந்த அரசாங்கத்தால் மறுதளிக்கப்பட்டிருக்கிறது அல்லது கைவிடப்பட்டிருக்கிறது என்பதுதான் உண்மையான விடயம். இந்த பயங்கரவாத தடைச்சட்டம் என்பது தமிழ் கைதிகளுக்கு, தமிழ் மக்களை கைது செய்து கேள்வி நியாயம் இல்லாமல் வருஷக்கணக்கில் அவர்களை சிறைச்சாலையில் வைத்திருப்பதை நோக்கமாக கொண்டு தான் ஜே.ஆர். ஜெயவர்தனவால் கொண்டு வரப்பட்டது. அது ஒரு தற்காலிக சட்டம். ஆனால் இன்றும் கூட இப்பொழுது இந்த சட்டத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் என்று தங்களை கூறிக்கொள்ளக்கூடிய ஏவிபியினர் கூட இன்று தொடர்ந்தும் தங்களுக்கு சாதகமாக அந்த சட்டத்தை பாவிப்பதற்கான நடவடிக்கைகளையும் முயற்சிகளையும் மேற்கொண்டு வருகின்றார்கள். ஆகவே இப்பொழுது இருக்கக்கூடிய 10 அரசியல் கைதிகள் என்பவர்கள் 20 வருஷங்களுக்கு மேலாக அவர்கள் சிறைச்சாலைகளில் வாடுகின்ற ஒரு போக்கை எங்களால் காணக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே அவர்களை பொறுத்தவரையில் நிச்சயமாக ஒரு லைஃப் சென்டென்ஸ் என்று சொல்வார்கள், ஆயுட்கால சிறை தண்டனை ஒரு முடிந்த நிலையில் இருக்கக்கூடிய அவர்களை இனிமேலாவது இந்த அரசாங்கம் விடுவிக்கின்ற ஒரு யோசனைக்கு வர வேண்டும். ஆகவே அவர்கள் மிக மிக நீண்ட காலமாக எந்த விதமான தேவைகளை மற்ற ஏற்கனவே சொல்வது போல ஒரு குற்ற ஒப்புதல் வாக்குமூலத்தின் அடிப்படையில் இவர்களுக்கு இந்த தண்டனைகள் வழங்கப்பட்டு அவர்கள் இன்னும் சிறைச்சாலைகள் வாடுகின்ற நிலையை பார்க்கிறோம். ஆகவே அவர்களது குடும்பம், அவர்களது குழந்தைகள், அவர்களது பெற்றோர் இவர்களது விடயத்தையாவது கவனத்தில் எடுத்து இவர்கள் உடனடியாக விடுவிக்கப்பட வேண்டும். இதனை குறைந்தபட்சம் இந்த அரசாங்கம் செய்ய வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்ள விரும்புகின்றேன். அனைவருக்கும் வணக்கம். ஸ்ரீலங்காவினுடைய சிறைகளிலே படுகொலை செய்யப்பட்ட தமிழ் அரசியல் கைதிகளுடைய நினைவேந்தியும் எஞ்சியுள்ள தமிழ் அரசியல் கைதிகளை விடுதலை செய்ய வேண்டியும் இன்றைய தினம் கிட்டு பூங்காவிலே நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய இந்த விடுதலை நிகழ்விலே, இந்த நிகழ்வு 24, 25 தேதி ஆகிய 2 தினங்களும் இந்த கிட்டு பூங்காவிலே நடைபெற இருக்கிறது. பயங்கரவாத சட்டத்தின் கீழ் இந்த நாட்டிலே 30 ஆண்டுகளாக இடம்பெற்ற ஈழப் போராட்டத்தினுடைய விளைவாக கைது செய்யப்பட்ட தமிழ் அரசியல் கைதிகளில் இன்னமும் 11 பேர் ஸ்ரீலங்காவின் சிறைகளிலே வழக்குகள் நடந்தும் முழுமைப்பெறாத வழக்கு விசாரணைகளாலும் இன்னமும் சிறை தண்டனையை எதிர்நோக்கி இருக்கிறார்கள். 30 ஆண்டுகளை கடந்தும் அவர்கள் சிறைகளிலே வாடிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அரசியல் கைதிகளை விடுதலை செய்வோம் என்கின்ற ஒரு வாக்குறுதியினை அளித்து ஆட்சிபடம் ஏறி இருக்கக்கூடிய தேசிய மக்கள் சக்தி அரசு தற்பொழுது வரைக்கும் தமிழ் அரசியல் கைதிகள் தொடர்பிலே எந்த விதமான ஒரு துலக்கமான முடிவையும் வெளிப்படுத்தாமல் காலந்தாழ்த்தி கொண்டுதான் இருக்கிறது. அவர்களும் ஒரு ஆயுத போராட்டத்தின் வழிவந்தவர்கள் என்பதை மறந்து தமிழ் மக்கள் மட்டும் இந்த நாட்டிலே ஆயுதம் ஏந்தினார்கள், அவர்கள் ஒரு தீவிரவாத ஒரு சிந்தனையிலே செயற்பட்டார்கள் என்கின்ற ஒரு மனோநிலையிலே தேசிய மக்கள் சக்தி அரசு செயற்பட்டு கொண்டிருக்கிறது. ஆனால் ஸ்ரீலங்காவிலே மாறி மாறி வரக்கூடிய ஒவ்வொரு அரசுகளும் சிங்கள பௌத்த பேரினவாத மனோநிலையில் தான் இருக்கின்றன என்பதற்கு இதைவிட வேறொரு சாட்சி இருக்க முடியாது என்று எண்ணுகிறோம். நேற்றைய தினம் தேசிய மக்கள் சக்தியினுடைய சோசலிச இளைஞர் சங்கத்தாலே தேசிய சகோதரத்துவ நிகழ்வு யாழ்ப்பாணத்திலே அமைச்சர் சந்திரசேகரன் முன்னிலையிலே நடைபெற்றிருக்கிறது. ஆனால் எங்களுடைய சகோதரர்கள் ஸ்ரீலங்காவினுடைய சிறைகளிலே வாடிக்கொண்டிருக்கிறார்கள். அவர்களையும் நீங்கள் ஒருவேளை உங்களுடைய சகோதரர்களாக எண்ணியிருப்பீர்களாக இருந்தால் அவர்களையும் விடுதலை செய்துவிட்டு வாருங்கள் சகோதரர்கள் என்கின்ற ஒரு நல்லிணக்க பேச்சை பேசுவோம். அது அல்லாமல் நல்லிணக்கம் என்னும் மாய பேச்சுக்குள்ளே தமிழ் மக்களை தொடர்ந்தும் இந்த ஸ்ரீலங்காவினுடைய தேசியவாத சிந்தனைக்குள்ளே கரைக்கின்ற அசிமுலேட் பண்ணுகின்ற ஒரு கொள்கையை தேசிய மக்கள் சக்தி முன்னெடுத்து கொண்டிருக்கிறது. அதனுடைய விளைவாகத்தான் சிங்களவர்களுடைய வாக்குகளிலே தமிழர்களும்
தமிழர்களுடைய வாக்குகளிலே சிங்களவர்களையும் இந்த நாட்டிலே நாடாளுமன்ற பிரதிநிதித்துவத்தை பெற வைப்பதன் ஊடாக ஒரு அசிமுலேட் செய்யக்கூடிய ஒரு ப்ரொசஸை தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் இந்த நாட்டிலே நிகழ்த்தி கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு புதிதாக வந்த இந்த அரசுக்கு நம்மவர்கள் கூட புதிதாக ஒரு குறிப்பிட்ட ஒரு காலத்தை வழங்க வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணத்தை வைத்திருக்கிறோம். ஆனால் கடந்த காலங்களிலே தமிழ் மக்களுடைய தேசிய இன பிரச்சனையிலே நிரூபித்த நெருப்பாக இருக்கக்கூடிய காணாமலாக்கப்பட்டவர்களுடைய பிரச்சனையாக இருந்தாலும் சரி, தமிழ் அரசியல் கைதிகளுடைய பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அவற்றுக்கு எவ்வாறு இந்த தேசிய மக்கள் சக்தி தன்னுடைய துலங்கல்களை வெளிப்படுத்த போகிறது என்பது பெரிய ஏமாற்றத்தோடு தான் இருக்கிறது. பன்னாடுகளுடைய சமூகங்களின் முன்னிலையில் கூட கலப்பு பொறுமுறையோ உள்நாட்டு பொறுமுறையினையோ எவற்றையுமே இந்த அரசு ஆதரிக்காமல் அவை அனைத்திலிருந்தும் வெளியேறி இருக்கக்கூடிய இந்த சூழலில் இந்த அரசு தொடர்ந்தும் தமிழ் மக்களுக்கு சரியான ஒரு நீதியான நேர்மையான தீர்வை வழங்கும் என்பதில் எங்களுக்கு எந்த விதமான நம்பிக்கைகளும் இல்லை என்பதை இந்த நேரத்தில் குறிப்பிட்டுக் கொள்ள விரும்புகிறோம். நன்றி, வணக்கம்.